Dear +1 commerce students, good morning. We will continue the export trade procedures. In the +1 commerce, chapter 26, under the export trade procedures, now we shall discuss the 14th procedure, customs clearance. That is payment of dock dues, maid's receipt, and bill of lading. Okay, we will discuss them. Customs clearance. சரக்கை அகற்றுதல் தொடர்பான சுங்க நடைமுறைகள். சரக்கை அகற்றுவதல் தொடர்பான சுங்க நடைமுறைகள். The exporter or his agent prepares 3 copies of shipping bill in printed form. The shipping bill contains the details like name and address of the exporter, description of goods, value of goods, volume of goods, identification marks on the goods, port of destination and port of loading. There are 3 types of shipping bills for 3 different categories of goods, namely dutiable goods, duty-free goods, and duty drawback goods. Forwarding agent proceeds to pay off the export duty calculated by custom officers in the case of dutiable goods. ஏற்றுமதியாளரோ அல்லது அவரது முகவரோ கப்பல் சீட்டுகளை 3 படிகளில் தயாரிக்கிறார், 3 பிரதிகளாக தயாரிக்கிறார். கப்பல் சீட்டில் இந்த விவரங்கள்லாம் இருக்கும். ஏற்றுமதியாளரோட பேர், முகவரி, சரக்கு பற்றிய விவரம், சரக்கோட அளவு, சரக்கோட மதிப்பு, அடையாள குறிகள், கட்டுவங்களோட எண்ணிக்கை, சேர வேண்டிய துறைமுகம், சரக்கை ஏற்றக்கூடிய இடம், இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கும். சரக்கோட தன்மைக்கு ஏற்ப 3 வகையான கப்பல் சீட்டுகள் தயாரிக்கப்படும். சரக்கோட தன்மைக்கு ஏற்ப 3 வகையான கப்பல் சீட்டுகளை தயாரிக்கிறாங்க. அது என்னென்னா, சுங்கத்தீர்வை கொண்ட பொருள், சுங்கத்தீர்வை கொண்ட பொருள், வரி கட்ட வேண்டிய பொருள்கள், சுங்கத்தீர்வை இல்லாத பொருள்கள், சுங்கத்தீர்வையை திரும்ப பெற வேண்டிய பொருள்கள், இப்படி 3 வகையாக இருக்குது. அனுப்புகை முகவர் சுங்கத்தீர்வை கொண்ட பொருள்களுக்கு சுங்க அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் ஏற்றுமதி சுங்கத்தீர்வையை செலுத்தணும். பேமெண்ட் ஆஃப் டாக் டியூஸ், துறைமுக கட்டணம் செலுத்துதல். பேமெண்ட் ஆஃப் டாக் டியூஸ். After the payment of export duty, the forwarding agent arranges for transporting the goods to docks. The agent fills 2 copies of challan and submits it to dock authorities along with 1 copy of shipping bill. Then the agent pays dock charges. Dock authorities retain 1 copy of challan and return the 2nd copy to the forwarding agent. This signed copy is called dock receipt or port trust receipt. Dock receipt or port trust receipt. அனுப்புகை முகவர் ஏற்றுமதி கட்டணம் செலுத்தின பிறகு சரக்கை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யணும். அவர் துறைமுக செலுத்து சீட்டை 2 நகல்களில் பூர்த்தி செய்து கப்பல் சீட்டின் ஒரு நகலை இணைத்து துறைமுக அதிகாரிகள்கிட்ட கொடுக்கணும்.
அதோட துறைமுக கட்டணத்தையும் அவங்க செலுத்தணும். துறைமுக அதிகாரிகள் செலுத்து சீட்டில் ஒரு நகலை வச்சுக்கிட்டு மற்றொரு நகலை முகவருக்கு கொடுத்துருவாங்க. இதில் கையொப்பமிட்ட நகலே, இந்த கையொப்பமிட்ட நகலே துறைமுக ரசீதுன்னு சொல்கிறோம். அப்டைனிங் பர்மிஷன் ஃபார் ஷிப்மெண்ட். அப்டைனிங் பர்மிஷன் ஃபார் ஷிப்மெண்ட், சரக்கை அனுப்ப அனுமதி பெறுதல். The forwarding agent brings the consignment over to the dock. The customs preventive officer stationed at the docks inspects the goods on the basis of declaration in the shipping bill. This officer gives permission to load the goods on the board by issuing customs export pass, or simply makes an endorsement with the wordings let ship on the duplicate copy of the shipping bill. அனுப்புகை முகவர் சரக்கை துறைமுகத்திற்கு எடுத்துகிட்டு போகிறாரு. துறைமுகத்தில் உள்ள சுங்க அதிகாரிகள் கப்பல் ரசீதில் குறிப்பிட்ட மாதிரி சரக்குகள் இருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்வாங்க, சரி பார்ப்பாங்க. சரக்கை கப்பலில் ஏற்றுவதற்கு சுங்க ஏற்றுமதி அனுமதி சீட்டு வழங்குவாங்க. சுங்க ஏற்றுமதி அனுமதி சீட்டு வழங்குவாங்க. அல்லது கப்பலில் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கு மேலொப்பம் இட்டு கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயே கவுண்டர் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேட்ஸ் ரெசிப்ட், கப்பல் தலைவர் ரசீது. In your book bag there is a short answer question. What is meant by Matt's receipt? What is meant by Matt's receipt? Matt's receipt is a document issued by the captain of the ship acknowledging the receipt of goods on board by him to the port of specified destination. This contains details like a quantity of goods shipped, number of packages, conditions for packing, etc. Where the MAT is satisfied with the packing, he issues a clean receipt. If he is not satisfied with the packing, he issues foul receipt. Forwarding agent should seek to get clean receipt. Otherwise, insurance company will not bear the liability for loss in case of foul receipt. கப்பல் தலைவர் அல்லது அவரது உதவியாளர் கப்பலில் சரக்கை பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக சான்றாக வழங்கக்கூடிய ரசீது கப்பல் தலைவர் ரசீது, மேட்ஸ் ரெசிப்ட். இதில் சரக்கோட அளவு, கட்டுமங்களோட எண்ணிக்கை, கட்டும நிபந்தனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். கப்பல் தலைவர் அல்லது அவரது உதவியாளர் சரக்கு கட்டுமம் செய்திருக்கிறதுல திருப்தி அடைஞ்சாருன்னா அவர் தூய ரசீது வழங்குவார். கட்டுமத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குன்னு அவர் நினச்சார்னா குறைபாடுடைய ரசீது வழங்குவார். அனுப்புகை முகவர் தூய ரசீது தான் பெறணும். தூய ரசீது பெற்றாதான் காப்பீட்டு நிறுவனம் இடர் ஏற்படும் போது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இழப்பை நமக்கு தரும். ஆகவே தூய ரசீது பெற வேண்டும். அந்த அளவில் கட்டுமங்கள் சரியாக இருக்க வேண்டும். பில் ஆஃப் லேடிங், கப்பல் ரசீது. Bill of lading refers to a document signed by the ship owner or by his agent mentioning that goods specified have been received and it would be delivered to the importer or his agent at the port of destination if good conditions subject to terms and conditions mentioned therein. Content of Bill of Lading: name of the ship, date of shipment, place of boarding, port of destination, name and address of exporter,
நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் இம்போர்ட்டர், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ், டிஸ்டிங்டிவ் மார்க் ஆன் குட், அமௌண்ட் ஆஃப் ஃப்ரைட். கப்பல் ரசீதுங்கிறது கப்பல் உரிமையாளரோ அல்லது அவரது முகவரோ குறிப்பிட்ட சரக்குகளை பெற்றுக்கொண்டதற்கு சான்றா, குறிப்பிட்ட துறைமுகத்தில் குறிப்பிட்ட சரக்குகளை நல்ல முறையில் பெற்றுக்கொண்டு அதை பாதுகாப்பாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக அவங்க வழங்கக்கூடிய அந்த ரசீது கப்பல் ரசீது. இந்த கப்பல் ரசீதில் என்ன விவரங்கள்லாம் இருக்குன்னா, கப்பலோட பேர், சரக்கை அனுப்பப்படும் நாள், சரக்கை ஏற்றின இடம், சேரும் துறைமுகம், ஏற்றுமதியாளரோட பேர், முகவரி, இறக்குமதியாளரோட பேர், முகவரி, கட்டுமங்களோட எண்ணிக்கை, சரக்கோட தன்மை, அடையாள குறியீடுகள், அப்புறம் செலுத்த வேண்டிய சத்தம் இதெல்லாம் இருக்கும். கப்பல் ரசீதில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.